சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாமளும் எங்கெங்கயோ தெரியிட்டோம். அந்த அரவிந்த் எங்க போனேன்னு தெரியலையே. மித்ரா வந்து கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? எது மித்ராவா? என்ன தேடுறாளா? அட நெய் டப்பா கை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருந்திருக்கேன். யாரு நெய்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்க தானே? ஆமா குடிச்சேன். ஏன் குடிக்கூடாதா? குடிக்கணும், நீங்க நல்லா குடிக்கணும். அதுக்கு தானே குடுறோம். குடிச்சிங்களா? குடிச்சேன், ஃபுல்லா குடிச்சேன், நல்லா குடிச்சேன். அது போதும், அது போதும். சொல்லுங்க கனகரன் சார். மேடம், அரவிந்த் சார் ஏன் கஸ்டடியில் தான் இருக்காரு. கொஞ்சம் பாருகிட்ட வரீங்களா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. கருணாகரன் சார், கருணாகரன் சார் குடிச்சிருக்கானா? மேடம், இது மருந்து மருந்து மருந்தோட வேலைதான் இது. அங்க யாரும் மேடம் தேடிட்டு இருக்கீங்க? அந்த ஆனந்தி அங்கதானே ஆடிக்கிட்டு இருக்கான். அவளையும் மயங்கும் போது அவள் மயங்காமலாம் இருப்பா. இங்க எங்கேயாவது மயங்கி கிடப்போம் மேடம். சரி, இவனை எங்கேயும் பத்திரமா பாத்துக்கோங்க. அந்த ஆனந்தி எங்க இருக்கான்னு பாத்துட்டு வந்து இவனை கூட்டிட்டு போறேன். சரிங்க மேடம். ஓகே ஓகே மேடம். மேடம் வாங்க வாங்க ப்ளீஸ் மேடம். நான் இப்போது குடிக்கலாமா? குடிங்க. நன்றி. ஏய் பிரதர், இவடா மேடமே சொல்லிட்டாங்க 4 பெங்க இங்க வை. ஓகே சார். லேடிஸ் டாய்லெட்டு கதவு வேற சாத்தி இருக்கு. எப்படி உள்ள போறது? ஆனந்தி வேற இங்கேதான் இருப்பாளான்னு தெரியலையே. சரி, வாசல்ல நிப்போம். எப்படியும் ஆனந்தி உள்ள இருந்தா வெளியே வந்ததுன்னு ஆகணும்.
ஆனந்தி எங்க இருந்தீங்க நீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? சொல்ல ஆனந்தி, எப்படி இங்க வந்த? தெரியலக்கா. நான் பாத்ரூமுக்கு போய் முகம் கழுவுனேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுக்கா. நான் கண்ணு முழிச்சு பார்த்தா அங்க அங்க மயங்கி கிடந்த. என்ன சொல்ற? மயங்கி கிடந்தியா? ஆமாக்கா, எனக்கு சாப்பிட்டது ஏதோ சேரலன்னு நினைக்கிறேன். ஜெயந்தி, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட ஆனந்தி இங்க இருக்கவே கூடாது. சீக்கிரம் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சு ஆனந்தி ஹாஸ்டல் கூட்டு போங்க. இத பாருங்க, என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். ஆனந்தி, பேசுறதுக்கு நேரம் இல்ல, ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. வா ஆனந்தி, போலாம். வா. அந்த பொம்பளை விஷம் போட்டவன் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனந்தி வர தனியா போறது ரிஸ்க். ஆனந்தி முன்னால ஆட்டோல போட்டோம், அவ பின்னால ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹாஸ்டல்ல விட்டு வருவோம். நான் எப்படி இங்க வந்தேன்? எல்லாரும் போயிட்டாங்களா? உலகில் எந்த காதல் உடனே ஜெயித்தது? வலிகள் தாங்கும் காதல் மிகவும் வலியது. காதல் தோற்றதா கதைகள் ஏது? தோற்றால் தோற்றது காதலாக. ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்தி. அப்பாதே ஃபோன் பண்றாரு. அப்பா. ஆனந்தி, எப்படிமா இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லப்பா, நான் நல்லாத்தான் இருக்கிறேன்.
போன இங்க கொடுங்க போன. அத்த ஆனந்தி, உனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லல்ல? ஏன் பேச்சு திடீர்னு உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு கேக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? என்னடி, எங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. லேசா காய்ச்சல் அடிக்குது, அம்பிட்டுதான். பாத்தீங்கல்ல, அவளுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னேன்ல. இப்ப பாருங்க, காய்ச்சல் அடிக்குதுங்கிறா. அத உடத்தை தான் இப்படி அறிகுறி காமிச்சிருக்கு. அம்மா அம்மா, காலையிலேயே எதுக்கு இம்புட்டு பத்தட்டும்? காலையில அடிப்படையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்டி. திடீர்னு காலண்டர்ல சொருகி வச்சிருந்த உன் போட்டா கீழே இருந்த மண்ணெண்ண விளக்குல விழுந்து எரிஞ்சு போச்சு. ஏதோ சகுனக்குறி காட்டுற மாதிரி தோணுச்சு. அதான் உனக்கு ஏதாவது பிரச்சனையோன்னு போன் போட்டோம். நாங்க பதட்டப்பட்ட மாதிரி நீயும் உடம்புக்கு முடியலங்கிற. எனக்கு மனசே கேட்கலடி. நான் ஒரு எட்டு கிளம்பி வந்து உன்னை பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எங்கேயும் போகாத, பத்திரமா ஹாஸ்டல்லயே இரு. பேச்சு ஊருக்கு போனா ஆனந்தி படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து துடிச்சு போயிருவாளே. பேச்சு இங்க வந்து என் நிலைமைய பார்த்தா உசிரையே விட்டுருமே. சொல்லுடே. ஐயோ அம்மா, இங்க நான் நல்லாதே இருக்கிறேன். தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு நீ குழப்பிக்கிடாத. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ ஊர்லயே இரு, அங்க வேலைய பாரு. இல்ல ஆனந்தி, நான் வரேன், வந்து உன்னை பார்த்துட்டு வந்துடுறேன். பேச்சி, எதுக்கு இப்ப பிள்ளைய பயமுறுத்திட்டு இருக்கவ? குடு, ஏன்ட்ட போன குடு. அத்த ஆனந்தி, அப்பா, உங்க அம்மா சொல்றதெல்லாம் காதுல போட்டுக்காத. அவ ஏதோ பயத்துல உளறிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கிறேன். அப்பா, அம்மா இங்க வர வேணாம்ப்பா. அம்மா அடம் பிடிச்சாலும் நீ இங்க கூட்டிட்டு வந்துடாத. இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, உனக்கு நெசமா அங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல? நெசமா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. சரிதா, எதுக்கும் கொஞ்சம் சூதானமா இருந்துக்க. சரிப்பா, எனக்கு வேலைக்கு நேரமாச்சுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா, பார்த்து போ. சரிப்பா. ஏன் என் போட்டோ எரியணும்? ஒருவேளை அந்த அன்புவால ஏதாவது பிரச்சனை வருமா? என்னங்க சொல்றா? நல்லா தான் இருக்கிறேங்கிறா, அதுக்குள்ள நீ கிடந்து துடிக்கிறவ. ஏங்க, நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் நீங்களே இப்படி பேசுறா எப்படி? நாம ரெட்டு போய் பாத்துட்டு வந்தா இப்ப என்ன குறைஞ்சா போயிருவோம்? எமோ, நம்ம ஆனந்தி பத்திலாம் உனக்கு தெரியல. செவரக்கோட்டை சிங்க பெண்ண அவளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ கண்டதையும் நினைச்சு கொழுப்பிக்காத, ஆனந்திக்கு ஒன்னும் ஆகாது. ஐயோ, உங்களுக்கெல்லாம் என் தவிப்பு புரிய மாட்டேங்குது. ஏங்க, எனக்கு என்னமோ இன்னும் படக்குதாங்க இருக்கு. ஏற்கனவே நம்ம கரகப்பால நம்ம குடும்பத்தை போட்டு வாட்டி வதக்குது. அதோட வீரியம் நம்ம ஆனந்தி ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பொங்க வச்சு சாமியை கும்பிட்டுட்டு என் பிள்ளைய கூடயே இருந்து பாத்துக்கன்னு வேண்டிக்கிட்டு வந்துருவோங்க. நம்ம குலதெய்வம் ஆனந்திக்கு துணையா இருக்கோங்க. எனக்கும் சரின்னு தான் படுது. சரி, கிளம்பு, போவோம். சரி, நான் போய் பொங்க வைக்க தேவையான சாமான்லாம் எடுத்து வைக்கிறேங்க. கிளம்புவோம். சிட்டு வா. சரிம்மா. ராத்திரி கனவுல என் பிள்ளை எவனோ கொல்ற மாதிரி தெரிஞ்சது. இப்படி கொடுமையான கனவு வருதே, என்னவா இருக்கணும்னு யோசனையா இருக்கும் போதே. என்னாச்சு? எப்பவுமே ஆக்டிவா துருதுருன்னு இருப்ப, இன்னைக்கே ஒரு மாதிரியா இருக்க. அது ஒண்ணும் இல்ல சார், நேத்து சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல. அது மட்டும் இல்ல,
உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது சார். உனக்கும் அப்படிதான் இருக்கா? சோ சாரி, இதெல்லாம் என்னாலதான். ஐயோ சார், ஏன் சார் உங்களை காரணமா சொல்றீங்க? இல்ல ஆனந்தி, நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இட்டாலியன் ஃபுட்டு அது இதுன்னு ஏதேதோ சாப்பிட வச்சேன். உனக்கு பிடிச்ச மாதிரியே உன்னோட ரெகுலர் ஃபுட்டே சாப்பிட வச்சிருக்கணும். ஐயோ சார், நீங்க வேற. சாப்பாடெல்லாம் நல்லாதே இருந்துச்சு. நான் இதுக்கு முன்ன அதெல்லாம் சாப்பிட்டதே இல்ல, அதனால எனக்கு சேரல. அத போய் ஏன் பெரிய விஷயமா ஆக்குறிய? நேத்துக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ப்ரப்போஸ் பண்ண முடியல. இன்னைக்கு இங்க ஆனந்தி மட்டும்தான் இருக்கா. ப்ரப்போஸ் பண்ணிடலாமா? இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது. சொல்லிட வேண்டியதுதான். ஆனந்தி. மகேஷ் சார். சொல்லு ஆனந்தி. இல்ல சார், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அத முதல்ல சொல்லுங்க. முதல்ல நீ தான் சொல்லணும். சொல்லு. ஒன்னும் இல்ல சார், இன்னைக்கு ரொம்ப அசதியா இருக்குது. நாளைக்கு வந்து டேபிள் எல்லாம் தொடச்சு தரட்டுமா? என்ன நீ இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணணும்? விளக்கு மட்டும் ஏத்து போதும். உனக்கு ரொம்ப முடியலன்னா இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோ. வா, நான் உன்னை ஹாஸ்டல்ல டிராப் பண்றேன். வா. அதெல்லாம் வேணாம் சார். முதலாளி நீங்களே ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சிட்டு காலையில வேலைக்கு வந்துட்டீங்க. எனக்கு என்ன, கொஞ்ச நேரம் ஓடி ஆடி வேலை பார்த்துட்டா உடம்பு தானா சரியாயிட போகுது. எனக்கு எதுக்கு லீவு? நிஜமாவே உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் வாரேன். You are such an idiot, மகேஷ். ஆனந்தி தான் வந்ததும் டயர்டா இருக்குன்னு சொன்னால, அவளோட மைண்ட் செட் புரியாம லவ் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாளைக்காவது நல்ல மூட்ல ஆனந்தி இருக்கும்போது தெளிவா பேசிடணும். மேடம், உள்ள வாங்க. குட் மார்னிங் மேடம். கூப்பிட்டீங்கன்னு ரகு சொன்னா. நேத்து ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு மேடம்? நாம போட்ட பிளான் படி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இல்லையா? எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்ல புள்ள மாதிரி நெத்தியில பட்ட போட்டு வந்திருக்கீங்க. சொதப்பு சொதப்புன்னு சொதப்பிட்டு நல்லபடியா முடிஞ்சதான்னு வேற வந்து நல்லா விசாரிக்கிறீங்க. என்ன மேடம் சொல்றீங்க? நான் என்ன சொதப்புனேன்? வேண்டா கருணாகரன் சார், நீங்க விளையாடுறது என் லைஃபோட. காலையில வந்து என் எமோஷனலோட விளையாடாதீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உங்களை நம்பி அவ்வளோ பெரிய வேலையை ஒப்படைச்சிருக்கேன்னு தெரிஞ்சும் குடிச்சிட்டு போதையில இருந்துட்டு இப்ப வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். ரொம்ப நாள் கழிச்சு லைட்டா டேஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். அதனாலதான் மேடம் இனிமே குடிக்க கூடாதுன்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்க. நேத்து ஃபாரின் பட்டைய போட்டுட்டு இன்னைக்கு சமாதானப்படுத்த விபூதி பட்டைய போட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்களை பார்த்தாலே எரியுது. மன்னிச்சுக்கோங்க மேடம், இனிமே இந்த மாதிரி கேர்லெஸ் எல்லாம் இருக்க மாட்டேன். சரி, நைட்டு என்னதான் மேடம் நடந்துச்சு? நைட்டு நடந்ததுக்கு உன்னை வேலையை விட்டு துரத்தி இருக்கணும். அந்த ஆனந்தி இங்க இருந்து துரத்துறதுக்காக நீ வேணுங்கிற காரணத்துக்காக தான் உன்னை விட வேண்டியதா போச்சு. ஆனந்தி, புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நான் சொல்றத நம்புங்க. நான் நம்ப மாட்டேன். நீங்க சொல்றீங்க. சரி சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. ஆனந்தி, உன்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொல்ற. ஆனா அன்பு கண்ணால பாத்திருக்கேன்னு சொல்ற.
யார் சொன்னது உண்மைங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. நீ சொல்ற விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். ஆனந்திய கொல்ல வந்த ராஸ்கேல பார்த்தா உன்னால் அடையாளம் காட்ட முடியுமா அன்பு? கண்டிப்பா சொல்ல முடியும் சார். ஓகே, நாம இத பத்தி அப்புறம் பேசுவோம். நீங்க 2 பேரும் போய் உங்க வேலையை பாருங்க. சார், நிஜமாவே நான் சொல்றது எல்லாமே உண்மை சார். சார், ஆனந்தி மூச்சு விடவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க சார். ஆனா இப்ப ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல சார். அன்பு, இத பத்தி நம்ம பேசுவோம். இப்ப நீ போலாம். இந்த விஷயத்த அன்பு என்கிட்ட சொன்னதும் நான் எதுக்கு உங்க எல்லாரையும் கூப்பிட்டேங்கிறத முதல்ல சொல்றேன். ஆனந்தி இன்னோசென்ட். அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவளால புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி அன்பு சொல்றத டோட்டலா அவாய்ட் பண்ணவும் முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? சார், எனக்கு என்னமோ இந்த அன்பு பையன் மேலதான் டவுட்டா இருக்கு. ஆனந்தி தங்கமான பொண்ணு சார். இவன் தான் ஏதோ சில்மிஷம் பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு ஏதோ கட்டுக்கதை சொல்றானோன்னு தோணுது. கருணாகரன் சார், அன்பு எப்படிப்பட்டவன்னு நீங்க எனக்கு சொல்ல தேவையில்ல. அன்பை நான் நம்புறேன். அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். நாம் எல்லாரும் நினைச்சதை விட அந்த ட்ரக் கும்பல் ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க. அவங்கள சீக்கிரம் பிடிக்க போலீஸ்க்கு பிரஷர் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அத சொல்லுங்க. இந்த விஷயத்த போலீஸ்க்கு கொண்டு போய் நம்ம மருந்து கலந்து கொடுத்தது வெளியில வந்துட்டா இல்ல போலீஸ்க்கு போக கூடாதா? சி மகேஷ், என்னடா அவன் இப்படி சொல்றானேன்னு நினைக்காத. நேத்து ஃபங்க்ஷன் நடந்த விஷயத்தை வச்சு நாம போலீஸ்க்கு எந்த பிரஷரும் கொடுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அரவிந்த், ஏன் அப்படி சொல்ற? அன்புதான் மர்டர் அட்டம் நடந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா ஆனந்தி அதை ஒத்துக்கவே இல்லையே. ஆனந்தியே ஏத்துக்காதப்போ போலீஸ் எப்படி இதை கேஸா எடுத்துப்பாங்க? யாரை விசாரிப்பாங்க? நீயே சொல்லு. நானும் அரவிந்த் சொல்ற பாயிண்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன் மகேஷ். ஆனந்தி இதை ஒத்துக்காத வரைக்கும் நாம என்ன பண்ணாலும் அது ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். சோ பெட்டர் லீவ் இட். என்னால அப்படி விட முடியாது மித்ரா. ஆனந்திய கொலை பண்ண ட்ரை பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். You all can go now. Okay. என்ன அழகப்பா, திடீர்னு வந்து படையல் போடுற, அபிஷேகம் பண்ற, ஏதோ விசேஷமா? இல்ல பூசாரி, என் பொண்ணு ஆனந்திக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி நான் கண்டேன். ஓஹோ. வீட்டுல காலையில ஆனந்தி போட்டோ வேற எரிஞ்சு போச்சு. அதுல இருந்து 2 பேருக்குமே மனசு சரியில்லை. அதான் பொங்க வச்சுட்டு குறிகேட்டு போலாம்னு வந்தோம். அதுக்கு என்ன, கேட்டுருவோம். ஏங்க, கனவு கண்டதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. வெறும் கடான்னு தான் நினைச்சேன். போட்டோ எரிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்ல மனசு வரல பேச்சு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. பயப்படாத, சாமி குறி நல்லபடியா தான் சொல்லும். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். டாக்டர், ஆனந்தி இப்ப எப்படி இருக்கா? அவ கண் முழிச்சிட்டா. Thank God. Thank God. டாக்டர், thank you so much. மை பிளஷர். டாக்டர், நாங்க போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் பேஷண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர், ஐ எம் மகேஷ்.
ஆனந்தி வேலை பார்க்குற கம்பெனிக்கு நான் தான் எம்டி. ஓ, நீங்க? என் பேர் அன்பு. ஆனந்தி கூட வேலை பார்க்கறேன். ஓகே மேம், ஆனந்திக்கு என்னாச்சு? நத்திங். இது லேடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க ஃபேமிலில இருந்து யாராவது லேடிஸ வர சொல்லுங்க. மேம், இவங்க ஃபேமிலி எல்லாம் வில்லேஜ்ல இருக்காங்க மேம். அப்ப அவங்க கார்டியன் மாதிரி யாராவது லேடிஸ் இருந்தா அவங்கள வர சொல்லுங்க. நான் வரேன். டாக்டர், ஆனந்தியை போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாம். ஓகே. ஆனந்தியை நம்ம உடனே பார்த்தா அவ டென்ஷன் ஆவா. இப்ப அது முக்கியம் இல்ல. டாக்டர் ஏதோ ஒரு விஷயத்த பொறுப்பான லேடி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்படி யார் இருக்கா? அவங்க தான் கரெக்டா இருப்பாங்க. சொல்லுங்க அன்பு. மேடம், ஆனந்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். என்ன? நீங்க நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் உடனே வர முடியுமா? என்ன அன்பு, ஆனந்திக்கு என்ன ஆச்சு? ஏதாவது சீரியஸா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேடம். திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க. அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். என்ன அன்பு, என்ன சொல்றீங்க? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். இப்போ நார்மலா தான் இருக்காங்க. ஆனந்திக்கு தெரிஞ்ச லேடி கிட்ட டாக்டர் ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல்ல எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க, நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே, நான் உங்களுக்கு உடனே ஹாஸ்பிட்டலோட லொகேஷனை ஷேர் பண்றேன் மேடம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க மேடம். அனுப்புங்க அன்பு. மேடம், ஷேர் பண்ணிட்டேன் மேடம். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்களேன். ஓகே அன்பு, நான் பாத்துக்கிறேன். நான் உடனே கிளம்புறேன். ஓகே மேடம். ஆனந்தி. சார். ஏய், இல்ல இல்ல வேண்டாம், படுத்துக்கோ. இப்ப எப்படி இருக்க ஆனந்தி? எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் நல்லாதே இருக்கிறேன். ஆனா இப்படி கொண்டு வந்து படுக்க வச்சிட்டீங்களே. சாரி ஆனந்தி, என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். உனக்கு பிடிக்காத ஃபுட்டை நான் சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருக்க கூடாது. ஐ எம் வெரி சாரி. சார், ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? சாப்பிடதானே சொன்னீங்க, அது ஒரு குத்தமா? அது எனக்கு சேரலன்னா பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப மயக்கம் போட்டுட்டேன், ஆறு கொண்டு வந்து சேர்த்தது நீங்க தானே. நல்லது மட்டும் நினைப்போம் சார். டாக்டர் உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனந்தி. ஆனந்தி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அன்பு சொன்ன மாதிரி உன் மேல எந்த அட்டாக்கும் நடக்கலையா? அப்போ நீங்க நான் சொன்னதை நம்பலையா? ஹே, சேச்சே, அப்படி இல்ல ஆனந்தி. உனக்கே தெரியாம யாராவது உன் மேல அட்டாக் பண்ண வந்திருக்கலாம். அத நீ கவனிக்காம கூட விட்டுருக்கலாம். அதுக்காக சொன்ன. சார், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அது அந்த ஆளால தான் இருக்கும். நான் மயக்கம் போட்டதுக்கு காரணம் அவர்தான். என்ன கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனது நீங்க. நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சார். சரி ஆனந்தி, இப்ப அந்த டாபிக் நாம பேச வேண்டாம். நீ ரெஸ்டட் ஆனந்தி. ஒவ்வொரு தடவையும் உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் கடவுள் உன் பக்கத்துல என்ன கொண்டு வந்து காப்பாத்துறாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல உனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கறாருன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு எதுவுமே புரியல ஆனந்தி. நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, உனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன் ஆனந்தி. நான் உனக்காகவே வாழ்றேன். ரொம்ப நன்றி சார். எதுக்கு? உங்களுக்கு இருக்கிற வேலைக்கு நடுவுல எனக்காக இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்களே,